கோவை கணபதி நகரைச் சேர்ந்த பிரபல ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சண்முக பாண்டியன். இவர் தனது மகளை கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மருத்துவர் விக்னேஷ் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு விக்னேஷ் குடும்பத்தினருக்கு இருந்த நிதி நெருக்கடி காரணமாக சண்முக பாண்டியன் தனது மருத்துவர் மாப்பிள்ளையும் அவரது குடும்பத்தாரையும் கோவையில் உள்ள காலப்பட்டி இல்லத்தில் தங்க வைத்துள்ளார். இந்த நிலையில் சில மாதங்களுக்கு பிறகு சண்முக பாண்டியனின் வீட்டை தன் பெயருக்கு மாற்றி தருமாறு விக்னேஷ் தனது மனைவிக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரு குடும்பத்தினருக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து சண்முக பாண்டியன் கடந்த 2025 டிசம்பரில் அந்த சொத்தை மற்றொரு நபருக்கு 15 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார். இதனால் அதிருப்தியடைந்த விக்னேஷின் குடும்பத்தினர் திடீரென வீட்டை காலி செய்துவிட்டு வெளியேறினர். மருத்துவர் மாப்பிள்ளை குடும்பத்தினரின் திடீர் வெளியேற்றத்தால் சந்தேகமடைந்த சண்முக பாண்டியன் விக்னேஷிடம் தனது லாக்கர் சாவியை திரும்ப கேட்டுள்ளார். ஆனால் அவர் சாவியை தர மறுத்ததால் லாக்கரை உடைத்து பார்த்தபோது சண்முக பாண்டியனுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 1000 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து விக்னேஷிடம் கேட்டபோது அவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வெறும் 100 சவரன் நகைகளை மட்டுமே திருப்பி தந்துவிட்டு மீதி நகைகளை தராமல் சண்முக பாண்டியனுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட தொழிலதிபர் சண்முக பாண்டியன் இதுகுறித்து கோவை மாநகர குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் நகைகளை திருடியதாக மருத்துவர் மாப்பிள்ளை விக்னேஷ், அவரது தாய் வாசுகி மற்றும் சகோதரி ஜீவிதா ஆகிய 3 பேர் மீதும் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாமனார் வீட்டில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1000 சவரன் தங்க நகைகளை மருத்துவர் மாப்பிள்ளை மற்றும் அவரது குடும்பத்தினர் திருடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.